ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். சங்கீதம் 71:1. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். எங்களுக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள், ஏகமாய் வெட்கி நாணி எங்களுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லெச்சையாலும் மூடப்பட கடவர்கள். எங்கள் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. தேவரீர் எங்கள் நிந்தையையும் எங்கள் வெட்கத்தையும் எங்கள் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நாங்கள் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி எங்களை ஆதரித்தருளும். எங்கள் நம்பிக்கை விருதாவாய் போக எங்களை வெட்கத்துக்கு உட்படுத்தாதையும். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக எங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவோம். அது நிமித்தம் நாங்கள் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவோம். நித்திய மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டாகும். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்கள் என்றால் இஸ்ரவேலர்கள், சிறு நரிகளும் குழி நரிகளும் என்றால் இஸ்ரவேலரை கெடுக்கிறவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள். சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இடைஞ்சலா இருக்கிறோம். எத்தனை பேர் சபையை உடைக்கிறீங்க? எத்தனை பேர் தேவ சபையை மூட காரணமாயிருக்கிறீர்கள்? ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவர்களை கெடுப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழ ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஏனெனில் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். நாம் அனுதினமும் துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் தியானத்திலும் தேவனோடு இணைந்து செயல்படணும். எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய ஆவிக்குரிய அனலும் வளர்ச்சியும் குன்றி போகவே விடக்கூடாது. அவர் மேல் வைத்த நம்பிக்கையை இழந்து விடவே கூடாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர்கள் மேல் சுமத்தப்படும் எந்த குற்றமும் ஜெயிக்காது. கர்த்தர் தாமே அவர்களுக்காக வழக்காடுவார். நியாயத்துக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவார். தோல்வி என்பதே கிடையாது. நம்முடைய ஆத்துமாக்களை அவர் மீட்டு பரத்தில் சேர்க்கிறார். விசுவாசியே, கலங்காதே, திகையாதே. நம்மை எல்லா பொல்லாப்பிலிருந்தும் கர்த்தர் முழுமையாக மீட்டெடுப்பார். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நீதிமொழிகள் 3:3. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். காலையிலே கர்த்தருடைய கிருபையையும் இரவிலே கர்த்தருடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். கர்த்தரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆதலால் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு.
அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென்.